Good morning students, welcome to Shape a Group of Schools online class. Previous class la enna pathona chapter 11. And the chapter 11 network examples and protocols patho correct ah? Network adhaadu nama and lesson full and fully enna pathona OSI models. In the OSI models la there are 7 layers irukku. First one physical application, so network, session, transaction, இதெல்லாமே என்னது layers. One by one layers is action for the one way of the process. Okay, ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு வேலையை என்ன செய்துட்டு இருந்ததுன்னா பார்த்துட்டே இருந்துச்சு. நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கு, அதே மாதிரி ஸ்டோர் பண்ணக்கு, இதில் நான் ஏதோ ஒரு பேக்கேஜ் ப்ரெசன்டேஷன் பண்ணக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 12 டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டொமைன் நேம் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வரும்னா யூசர் நேம் அண்ட் தென் ஐபி அட்ரஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்லி என்ன கேட்கும்னா நம்ம ஐபி அட்ரஸ் கேட்கும். அதாவது இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு இதெல்லாமே நம்ம செட் பண்ணால் தான் அந்த வெப்சைட் பர்டிகுலரான வெப்சைட்குள்ளாடி நம்ம என்ட்ரு பண்ண முடியும். ஸோ அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லெசனில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேயா, டொமைன் நேம் சிஸ்டம் டிஎன்எஸ். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் ஓவர்வியூ ஆஃப் டிஎன்எஸ் அண்ட் தென் ஐபி அட்ரஸ் அண்ட் தென் யூஆர்எல். இதெல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் அந்த அட்ரஸ் பாரில் என்ன கொடுப்போம்னா ஒரு வெப்சைட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com கொடுத்தீங்கன்னா அது வந்து யூஆர்எல் நேம். ஸோ அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதில் உள்ள அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஆகும்னா நம்மளுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டு நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாமே என்ன செய்யணும்னா கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது செக் பண்ணி கேட்டு ஓகே கரெக்டான பர்சன் தான் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யும் அந்த பர்டிகுலரான வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் த டிஎன்எஸ். ஓகேயா, பேஜ் டேக் இன் யுவர் புக், பேஜ் நம்பர் 170. Introduction. The websites were accessed through their IP address. Many IP addresses can be used for the websites. Okay, and then domain name system maintains all the directory of domain name, host name and help us to access the website using the domain and host name. வெப்சைட்ல நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண இல்லைனா கேதர் பண்ணக்கு தான் இந்த டொமைன் நேம் உள்ள கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ஓவர்வியூ ஆஃப் டிஎன்எஸ். அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா 7 layers. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் லேயர்ஸ் இஸ் ஒன் எமங் த 7 layers. அப்ளிகேஷன்லேருந்து 7 layers இருக்குது. ஓகே, தேர் ஆர் several application layers and DNS is one among them. Internet based on IP address are not domain name. இப்போ இன்டர்நெட் பேஸில் தான் இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது, ஆனால் பட் நாட் டொமைன் நேம். இப்போ ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நெட் செக் பண்ண முடியும். ஓகேயா, அண்ட் தென் டிஎன்எஸ் ப்ரொவைட்ஸ் த டொமைன் நேம் டு ஐபி அட்ரஸ் மேப்பிங் த்ரூ த நேம் சர்வர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஎன்எஸ் அண்ட் தென் ஐபி அட்ரஸ் அண்ட் தென் யூஆர்எல் காமன்ஸ் எல்லாமே எதுக்கு இன்க்ளூட் ஆகுதுன்னா நெட்வொர்க். தென் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஹாஸ்ட் கம்ப்யூட்டர் டு கனெக்ட் ஃபார் த சர்வர். இப்போ சர்வரில் தான் எல்லா சிஸ்டமும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்வர் சிஸ்டம் மெயின்லி ஒர்க் ஆகிடுச்சுன்னா தான் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் சிஸ்டம் இல்லைனா ஹாஸ்ட் சிஸ்டம் எல்லாமே என்ன செய்யும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இல்லைனா ஏதோ ஒரு வெப்சைட் அட்ரஸ் செக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எங்கே நமக்கு சிக்னல் போகும்னா அந்த சர்வர் ஓகே கரெக்டு அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா தான் ப்ராசஸ் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா தான் நம்மளுடைய வெப்சைட் என்ன செய்யும் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் அண்ட் தென் வெப் அட்ரஸ் நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும்னா அதில் ஐபி அட்ரஸ் இன்க்ளூடிங்காக இருக்கும். ஓகேயா, தென் ஐபி அட்ரஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இஸ் சிம்பிளி த லாஜிக்கல் அட்ரஸ் இன் த நெட்வொர்க் லேயர். இப்போ இந்த லேயர்ஸ் அந்த 7 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த நம்மளுடைய அந்த நெட்வொர்க் கான்செப்டே ஒர்க் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் இஸ் பேஸ்டு ஃபார் த நெட்வொர்க் லேயர். ஸோ இதில் வந்து இந்த ஐபி அட்ரஸ்லேயே there are 2 ways இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் IPv4 அட்ரஸ் அண்ட் தென் 6. இதில் என்ன இதுலேயும் பார்த்துருப்பீங்க பைனரி கன்வர்ஷன்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் அண்ட் டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். இப்போ
இப்போ லாஸ்ட் இயர் 11th நம்ம என்ன பைனரி கன்வர்சேஷன் பார்த்தோம். அதாவது நம்ம நார்மலாக ஒரு கொடுத்துருக்க நம்பரை பைனரி டிஜிட்டாக மாற்றலாம், அதேமாதிரி ஆடிங் சப்ட்ராக்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை என்ன செய்வாங்கன்னா நமக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் நம்ம புக்கில் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கூல் வெப்சைட் ஓப்பன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது http cms.tn.gov.in. அதாவது இதில் என்னெல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தென் டொமைன் நேம் அண்ட் தென் ஃபோல்டர்ஸ் அண்ட் தென் ஃபைல்ஸ். இந்த பார்த்து தான் என்னதுன்னா யூஆர்எல். யூஆர்எல் இஸ் த expansion of uniform resource locator is the address of your document and the internet. நம்ம அட்ரஸ் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம எந்த அட்ரஸ் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணணும்ல டீட்டெயில்ஸ் தான் யூஆர்எல். அந்த லிங்க்குக்கு நேம் தான் யூஆர்எல். இது வந்து எங்கே யூஸ் பண்ணோம்? இன்டர்நெட். URL is the made up 4 parts. First one protocols and then host name and then folder name and then file name. எந்த லொக்கேஷன், எந்த ஃபோல்டர், எந்த ஹாஸ்ட் நேம், எந்த ப்ரோட்டோகால்ஸ்குள்ளாடி இன்க்ளூட் ஆகிருக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி கொடுக்கதான் என்னது இந்த யூஆர்எல். தேர் ஆர் 2 types of URLs. One is absolute and then relative. First one, absolute URL is complete address of the document on the internet. Full address நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் செட் பண்ணாதான் இந்த absolute URL யூஸ் ஆகும். It can contain all the information that are required to find the files on the internet. எல்லாம் ஆல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட இன்ஃபர்மேஷன், அதாவது இன்டர்நெட்டில் உள்ள ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணும்னா அந்த அட்ரஸ் பார்லர் அந்த அட்ரஸில் நீங்கள் டொமைன் நேம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இந்த அப்சல்யூட் யூஆர்எல் நமக்கு என்ன செய்யணும்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்ணது தான் இந்த அப்சல்யூட் யூஆர்எல் யூஸ் பண்ணுறாங்க. These are similar to postal address. If any of the information is missing, then the post is not able to deliver. Suppose a small mistake ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் ஆர் ஏதோ ஒரு ஆப்ஷன் என்ன செய்ய நமக்கு ஒர்க் ஆகாது. Then second type is relative. It is the partial address of the document on the internet. It can be contains only file name or file name with folder name. இதில் ஏதாவது ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் நேம் ஆர் ஃபோல்டர் நேம் செட் பண்ணாலே என்ன ஆகும்னா அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்ன செய்யும் ஓப்பன் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸில் இந்த ஐபி அட்ரஸ் அண்ட் தென் டிஎன்எஸ்ல உள்ள காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஸ்பேஸ் அண்ட் தென் நேம் சர்வர் அண்ட் தென் ஜோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஸ்பேஸ்னாலே தெரியும், நம்ம ஒரு நேம் எழுதும் போது எவ்வளோ ஸ்பேஸ் விடுவோம். அதே மாதிரி நேம்ஸ் எழுதும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, அந்த இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணும்போது அதுலேயே நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நேம்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிடுதுன்னா நமக்கு என்ன செய்யும், அது வந்து ரிப்ளை பண்ணி காமிக்க. அண்ட் தென் அனதர் ஒன் ஆப்ஷன் இஸ் என்னதுன்னா, நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது கேரக்டர்ஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஸ்பேஸ் நாட் இஸ் அலவுடு. ஸோ இதெல்லாம் இந்த வே தான் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா இந்த காம்பனன்ட் டிஎன்எஸ் காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே, பேஜ் நம்பர் 173ல காம்பனன்ட்ஸ் டிஎன்எஸ் காம்பனன்ட்ஸ். தேர் ஆர் 3 important components. One is namespace and name server and then zone. The first one, namespace, is must be very unique and appropriate. அதாவது யூனிக்காக இருக்கலாம். தென் நம்மளுடைய அந்த namespace should be selected from a names should be selected from a namespace. It can be 2 waysல நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். flat namespace and hierarchical namespace. It is the first one, flat namespace is the assigned to the IP address. Second one is used where is the name is made of the several parts. Hierarchical namespace வந்து many placeல என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. The first may present the nature of organization and then second part may be represent the name of organization and then third part represent the department of the organization. So in the way அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸஸ். அண்ட் தென் செகண்ட் நேம் ஸ்பேஸ் என்னதுன்னா ஹேராஜ். இந்த 3 பார்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. Then domain namespace. The domain namespace was designed to achieve hierarchical namespace. The names are represented a tree.
அதாவது ஹைரார்ச்சி நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம்னா ஹைரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் அண்ட் தென் நெட்வொர்க் இதெல்லாமே பார்த்துருக்கோம் ஓகேயா. ஸோ திஸ் வே ஃபார் த ஆப்ஷன் அந்த டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி உள்ள டீட்டெயில்ஸ் இந்த ஹைரார்ச்சிக்கல் அண்ட் நெட்வொர்க் வந்து ட்ரீ மாடல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க ரிலேஷனல் எல்லாமே. ஸோ இந்த டொமைன் நேம் ஸ்பேஸும் இந்த ஹைரார்ச்சிக்கல் டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுவாங்க. தென் லேபல் நம்ம மேக்ஸிமம் இந்த லேபல் அதாவது 11th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பண்ணோம்னா HTML லாங்குவேஜ் பார்த்தோம் ஓகே. அதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நிறைய ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் கோம்போ பட்டன் அண்ட் தென் லேபல்ஸ்னால் டெக்ஸ்ட். ஸோ அதே வே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேபல்ஸ் இட் இஸ் எ ஸ்ட்ரிங். இப்போ லேபல்ஸ்னாலே அவங்க ஞாபகத்தில் வர வேண்டியது ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் ஓகே. It is a string which can have maximum of characters 33 characters தான் எழுத முடியும். Each node is the level should have different labels. நோடுனா என்னதுன்னா சிஸ்டம். இந்த நோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த லேபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அஷ்யூர் பண்ணிக்கலாம். ஸோ தென் டொமைன் இஸ் எ சப் ட்ரீ இஸ் டொமைன் நேம் ஸ்பேஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர். There can be divide for the many option is separate label by dot operator. இப்போ ஒவ்வொரு டொமைன் நேம் நம்ம செப்பரேட் பண்ண என்ன கொடுக்கணும்னா என்ன ஆப்ஷன் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா டாட். அண்ட் தென் டொமைன் நேம் it is a sequence of labels. Domain names the sequence of labels are separated by dot. The domain name is always read from the lower level to higher. Mostly எல்லாமே இந்த domain name lower level இருந்து எங்க தான் போகும் higher levelக்கு தான் போகும். That is the leaf node to root node. Leaf ல இருந்து எங்க போகும் root க்கு போகும். Since the root node always represent null string. The rules of domain name first one alphabetic order A to Z and then digits வந்து 0 to 9 and then it can be it is in the first character should not be hyphens cannot be used. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்டே நீங்கள் என்ன யூஸ் பண்ண ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் த ஸ்பேஸ் இஸ் நாட் அலவுடு. அண்ட் தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆம்பரசன் சிம்பிள் அண்ட் தென் டாலர் சைன் இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இதெல்லாமே என்ன செய்யக்கூடாது அதில் யூஸ் பண்ணக்கூடாது. டொமைன் நேம்ஸ் ஹேஸ் த மினிமம் லெங்த் 2. The maximum length 63 characters. அதாவது மினிமமாக 2 characters கம்பல்சரி இருக்கணும். மேக்ஸிமம் 63 characters இருக்கணும். பட் நாட் இஸ் யூஸ் ஃபார் த ஸ்பேஸ். அந்த கேரக்டர்ஸ் கேப்பில் என்ன வரக்கூடாது ஸ்பேஸ் வரக்கூடாது. டொமைன் நேம்ஸ் ஆர் நாட் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னது லோவர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் எல்லாமே என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெனரிக் டொமைன் நேம்ஸ் பார்க்கலாம். .com னா என்னது கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். அதாவது www.google.com அந்த காம்னா என்னது கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். EDUனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் GOVனா என்னது கவர்மெண்ட்ஸ் அண்ட் தென் MILனா மிலிட்ரி. ஸோ இதெல்லாமே என்னதுன்னா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய டொமைன் நேம்ஸ் ஓகே. அது சேம் வே கண்ட்ரி அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டொமைன்ஸ் நேம் இருக்கும். INனா என்னது இந்தியா, யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் ஃப்ரான்ஸ் இதெல்லாமே என்னதுக்கு ஃப்ரான்ஸ் இதெல்லாம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் சைனா இதுக்கெல்லாமே என்ன இருக்குன்னா டொமைன் நேம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னதுன்னா நேம் சர்வர்ஸ். Then information which needs to store domain name space is quite large. Single system would be inefficient and insufficient to store such a huge amount of responding to requests from all over the world. அதாவது ஒவ்வொரு டொமைன் நேம்ஸ் இல்லைன்னா இமெயில் ஏதோ ஒரு நெட் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணும்போது மெசேஜ் பாஸ் பண்ணும்போது அந்த மெசேஜினால் யூஸருக்கு என்ன இருக்கணும் கம்பல்சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேயா. அப்போ என்ன ஆகும்னா நம்ம சர்வருக்கு என்ன போகும் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து என்ன செய்யும் நமக்கு சிக்னல் பாஸ் ஆனால் தான் ரெஸ்பான்ஸ் வரும் ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com கொடுத்தீங்கன்னா இந்த சிக்னல் எங்கள் சர்வருக்கு பாஸ் ஆகும் ஓகே. அது அவர் ஓகேன்னு சொன்னால் அந்த சர்வர் சிஸ்டத்துலேருந்து சிக்னல் ஓகேன்னு வந்துச்சுன்னா ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஓகே. நம்ம ரிக்வஸ்ட் அண்ட் தென் சர்வர் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் வே ஃபார் த நேம் சர்வர். த நேம் சர்வர் இஸ் த மெயின் பார்ட் இன் த DNS. அப்போ DNSல மெயின் பார்ட் தான் என்னது டொமைன் சர்வர். இட் டிரான்ஸ்லேட் த டொமைன் நேம்ஸ் டு IP. டொமைன் அட்ரஸ்லேருந்து IP அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி தான் என்னது இந்த நேம் சர்வருக்கு work and then it contains the DNS database which consists of domain names and their corresponding IP address. So இதில் வந்து domain name system and then the IP address mainly use பண்ண there are store number or large of domain name என்ன பண்ணிக்கலாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். There are 3 types of name servers இருக்கு. ஒன்று வந்து
root name server, and then primary or master name, and then secondary as like name server, and then zone. Last one another zone. The entire namespace is divided in many different zones. It is the area up to which the server has எந்த ஏரியா எந்த சர்வர் என்ன ஆப்ஷன் எங்கே யூஸ் பண்ணோட டேட்டாஸ் எல்லாமே அந்த ஜூனில் நமக்கு தெரியும். இட் இஸ் த ஜூன் ஹேஸ் எ சிங்கிள் டொமைன். Then the zone and the domain name are the same. Zone and the location வேறு ஒன்றுமே இல்லை. It can be the system database எல்லா டேட்டா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்குள்ள டீட்டெயில்ஸ் தான் அந்த ஜூனில் தெரியுது. இப்போது இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்எஸில் நேம் ஸ்பேஸ் பார்த்தோம், அண்ட் தென் நேம் சர்வர் பார்த்தோம், அண்ட் தென் ஜூன் பார்த்தோம். ஓகே, இது வந்து டிஎன்எஸில் மெயின் 5 மார்க் கொஸ்டின். அண்ட் தென் ரிசால்வர், it is used domain name system is a client server application. A host system need to map domain name and then to IP address or vice versa according to call, and the work is done the resolver. Resolver either asks server to provide information about IP address. அதாவது IP address டொமைன் டேட்டா டொமைன் நேம் சிஸ்டத்தில் என்ன செய்தாங்கன்னா யூஸ் பண்ணாங்க, ரிசால்வர் இதில் யூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணது எல்லாமே இந்த டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ரிட்ரைவ் பண்ணது தான் இந்த டிஎன்எஸ், அதாவது இமெயில் இன்டர்நெட் வெப்சைட்டுக்கு தான் இது யூஸ் பண்ணாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்டோட மீட் பண்ணேன். தேங்க்யூ.